நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில அண்ணா அறிவாலயத்துல நடைபெற்று வருகிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. வரக்கூடிய 21ஆம் தேதி டெல்லியில நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க போகுது. இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க போகுது. இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல திமுக எம்பிக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், எந்த மாதிரியான விவாதங்களை எல்லாம் கூட்டத்தொடர்ல முன்வைக்கணும் அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக எம்பிக்களுக்கு வழங்கிட்டு இருக்காரு. அண்மையில ஒரு 2 பேர் புதிதாக ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல்ல அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒரு 8 மசோதாக்களை மத்திய அரசு நிறைவேற்றுவதற்கும் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி மசோதாக்கள் நிறைவேற்றும் போது திமுகவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆலோசனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் திமுக எம்பிக்களுக்கு வழங்கி வராரு. அதே மாதிரி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்தெல்லாம் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு கேள்விகளை எழுப்ப இருக்கிறாங்க. எந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் இந்த கூட்டத்தொடரில் எழுப்பணும், தமிழகம் சார்ந்த விவாதங்கள், தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி விவகாரங்களை எவ்வாறெல்லாம் கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு எம்பிக்களுக்கு ஒரு விரிவாக பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அதற்காகத்தான் இந்த திமுக எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிறது திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.